வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு vlog வீடியோ தான். நான் வந்துட்டு அடிக்கடி வந்து vlog வீடியோ எடுக்கிறதில்ல. எப்போவாச்சும் ஒரு வீடியோ, அப்படி இல்லைனா மாசத்துல ஒரு வீடியோ அப்படி தான் வந்துட்டு நான் போட்டிருக்கேன். ஸோ இனிமேல் வந்து கண்டினியூவாக மாசத்துல அட்லீஸ்ட் ஒரு 2-3 வீடியோ வச்சு வந்து vlog வீடியோவாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 6:30 மணிக்கிட்டே வந்து எழுந்துட்டேன். எல்லா வேலையுமே வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து சாப்பிட்டாச்சு. டைம் 9:30 மணிக்கிட்ட வந்து ஆயிட்டுருக்கு. ஸோ இப்போ வாங்க அப்படியே வந்து vlog கண்டினியூ பண்ணலாம். மார்னிங் எழுந்திரிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வாசல் அதுக்கப்புறம் இந்த செப்பல்லாம் வைக்கிற இடம் இது ஃபுல்லாவே வந்துட்டு நான் பெருக்கிட்டேன். அதுக்கப்புறம் சிஸ்டரும் வந்து எழுந்து வந்துட்டாங்க. அவங்க தான் வாசல் தெளிச்சு இன்னைக்கு கோலம் போட்டாங்க. அதுக்கப்புறம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, மணி ஒரு 7 மணிக்கிட்ட வந்து ஆயிடுச்சு. நான் வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்காக போயிட்டேன். சிஸ்டர் அதுக்கப்புறம் டீயும் வந்துட்டு போட ஆரம்பிச்சுட்டாங்க. நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, டெய்லி கண்டினியூவாக வந்து டீ குடிக்க மாட்டேன். காஃபி குடிப்பேன். ஒவ்வொரு நாள் எப்போவாச்சும் வந்து டீ குடிப்பேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு சிஸ்டர் காஃபி தான் வந்து போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு மாடிக்கு ஏறி வந்து போயிட்டோம். காலையில் எழுந்ததுக்கப்புறம் எப்போவுமே தினமும் செடிக்கு வந்துட்டு தண்ணி ஊற்றுவோம். இன்றைக்கி வந்துட்டு இந்த ஒரு பூ தான் வந்து பூத்திருந்தது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட முருங்கை மரம். நான் ஏற்கனவே வந்துட்டு காமிச்சிருக்கேன். இதோட காய் வந்துட்டு ரொம்பவே நீளமா இருக்கும். இப்போ வந்துட்டு சீசன் முடிய போது அவ்வளோவா இல்ல. இந்த வாழை மரம் வந்து பார்த்திங்கன்னா, இது பாருங்கள், கிட்டத்தட்ட இந்த ஆடி மாதம் வந்ததுலேருந்தே அடித்த காற்றுல ஒரு இலை கூட முழுசாக கட் பண்ணுற மாதிரியே இல்லை. ஃபுல்லாக வந்து எல்லா இலையுமே கிழிஞ்சி மட்டும்தான் வந்து இருந்தது. தினமும் வந்துட்டு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஃப்ரீயாக ரிலாக்ஸ் பண்ண டைம் கிடைக்காது. சீக்கிரமாக எழுந்தேன் அப்படின்னா வந்துட்டு மாடிக்கு வருவேன். அப்படி இல்லைனா கீழே எப்பவும் போல் எழுந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான வேலைங்களை தான் வந்துட்டு பார்ப்போம். இன்றைக்கி வந்துட்டு சீக்கிரமாக எழுந்ததுனால அப்படியே கொஞ்சம் ஜாலியாக ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 8 மணிக்கிட்ட தான் வந்துட்டு கீழே போனேன். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அடை தோசை தான் வந்து பண்ண போகிறோம். இதுக்கு வந்துட்டு நல்லா பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், இது ரெண்டுத்தையும் வந்துட்டு மாவில் சேர்த்துக்கிட்டேன். ரொம்ப மாவு வந்துட்டு கெட்டியாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் இந்த அடை தோசை வந்துட்டு சரியாக வராது. ஸோ ஒரு மீடியம் கன்சிஸ்டன்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாவை நல்லா வந்து கரைச்சிக்கணும். இன்றைக்கி தோசை வந்துட்டு நான் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சட்னி வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டர் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த அளவுக்கு இந்த மாவு இருந்தது அப்படின்னா இந்த தோசை வந்துட்டு கரெக்டாக வரும். ரொம்ப பெரிய ரவுண்டாக இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக வந்துட்டு நான் தேய்ச்சிக்கிறேன். இந்த அடை தோசைக்கான சைட் டிஷ் ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி தான். இது எப்போவுமே எங்கள் வீட்டில் வந்துட்டு யூஷுவலாக பண்ணுறது தான். இதை பண்ணுறதுக்கு ஒரு 3 கரண்டி எண்ணெய் மட்டும் வந்து வாணலில் ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 4 காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துக்கணும். இதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா பூண்டு, இதை சேர்த்து நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் பெரிய சைஸ் வெங்காயம் வந்துட்டு ஒரு 3லேருந்து 4 பெரிய வெங்காயம் நல்லா நீல வாக்கில் நறுக்கி வந்து சேர்த்துக்கணும். இந்த வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக வந்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். ஸோ கருவேப்பிலை வந்துட்டு முன்னாடியே போட்டோம் அப்படின்னா வந்துட்டு எண்ணெயில் ரொம்ப பொரிஞ்சு வந்த மாதிரி ஆகிடும். அதனால் வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறமா வந்துட்டு போட்டோன்னா நல்லாயிருக்கும். அடுத்ததாக ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி, அதையும் சேர்த்துட்டு தேவையான உப்பு போட்டு நல்லா வந்துட்டு இந்த தக்காளியை வந்து வதக்கி விட்டுக்கணும். இந்த அளவுக்கு இந்த வெங்காயம் தக்காளி சுருளை வந்து வதங்கி வந்ததுக்கப்புறமா இதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் வந்துட்டு சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்காமல் இந்த அளவுக்கு கெட்டியாக வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கணும். தாளிப்புக்கு எப்பவும் போல் கடுகு கருவேப்பிலை சேர்த்து வந்து தாளிச்சிட்டோம் அப்படின்னா இந்த சட்னி வந்துட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அடை தோசை இட்லி எதுக்கு சாப்பிட்டோம் அப்படின்னாலுமே வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நானும் சிஸ்டரும் வந்து செஞ்சுட்டோம். மதியம் லஞ்சுக்கு வந்து அம்மா சமைப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா மணி ஒரு 12 மணிக்கிட்ட ஆயிட்டுருக்கு. என்னோடய ஹேண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்துட்டு டேன் ஆகிருக்கு. இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் ஒரு சின்ன ஹோம் ரெமடி உங்கள் கூட வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். எதுவுமே இல்லை, 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கணும். இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்துட்டு ஒரு ஃபுல் தக்காளி வந்துட்டு எடுத்துக்கோங்க. இதை இந்த மாதிரி ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இருக்க பல்ப்பை வந்துட்டு நான் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ரொம்ப தண்ணி மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி கெட்டியான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்து இதை நான் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம கட் பண்ண அதே தக்காளியை வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக இதால் வந்துட்டு எடுத்துகிட்டு என்னோடய கை ஃபுல்லாக வந்துட்டு நான் ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி என்னோடய ஹேண்ட்ஸ் ஃபுல்லாக நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன்.
ஃபுல் ஹேண்ட்ஸ்லேயே அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் மட்டும் அப்படியே விடுங்க. ரொம்ப நேரம் விட்டோம் அப்படின்னா ரொம்ப இழுத்து பிடிக்கிற மாதிரி வந்துட்டு இருக்கும். 5 மினிட்ஸ் இது வந்து காய வச்சு வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே வந்துட்டு போதும். இந்த பேக்கை நம்ம வாரத்தில் 2 இல்லைன்னா 3 தடவை யூஸ் பண்ணோம் அப்படின்னா டேன் வந்துட்டு சூப்பராகவே ரிமூவ் ஆகும். நான் வந்துட்டு இந்த பேக் தான் ரீசெண்டாக இப்போ வந்துட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே வந்து நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் டைமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12:30 கிட்ட ஆயிடுச்சு. அம்மா வந்துட்டு வெஜ் பிரியாணி தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. பீன்ஸ், கேரட் அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி இதெல்லாம் சேர்த்துட்டு வெஜ் பிரியாணி பண்ணிகிட்ருந்தாங்க. இது கூடவே வந்துட்டு வெண்டைக்காய் பஜ்ஜியும் வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் வீடியோவில் நான் ஏற்கனவே வந்துட்டு போட்டிருக்கேன். பார்க்காதவங்க வந்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வெளியில் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக காற்றடிச்சிட்டு இருந்தது. அப்படியே கொஞ்சம் நேரம் அங்கேயே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு உட்காந்தேன். இன்றைக்கி லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே தான் வந்துட்டு சாப்பிட்டேன். நானும் என் சிஸ்டரும் சேர்ந்து. வெஜ் பிரியாணி அதுக்கப்புறம் இதுக்கு சைட் டிஷ் வந்து வெண்டைக்காய் பஜ்ஜி. இது 2மே ரொம்பவே சூப்பராக இருந்தது. எப்போ பார்த்தாலும் வீட்டுக்குள்ளே உட்காந்து டிவியோ செல்ஃபோனோ பார்த்துட்டு சாப்பிடாம இந்த மாதிரி வெளியில் உட்காந்து சாப்பிட்றது ரொம்பவே வந்துட்டு ஜாலியாக இருந்தது. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வந்துட்டு வெளியில் உட்காந்து சாப்பிட பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா ஈவினிங் ஒரு 6 மணிக்கிட்ட தான் நான் திரும்பவும் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். மாடியில் காய வச்சது துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நைட் டின்னருக்கான வேலை தான் வந்துட்டு பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப பெருசாக எதுவும் இல்லை. நைட்டுக்கு வந்துட்டு ஒயிட் ரைஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் முருங்கைக்காய், கத்திரிக்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு சாம்பார் வச்சுட்டோம், அவ்வளோதான். நானும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே ஃபேஸ் வாஷ்லாம் வந்து பண்ணிட்டு வந்துட்டேன். இன்னைய வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நான் மேக்கப் எதுவுமே போடல. லைட்டாக வந்துட்டு பவுடர் மட்டும் போட்டு அதுக்கப்புறம் ஐப்ரோஸ் மட்டும் ஈவினிங் ஃபில் பண்ணியிருந்தேன், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog வீடியோ இதோட முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.